பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனதருமை சொந்தங்களே, இன்று முதல் நாம் கவுண்டர், செட்டியார், முக்குலத்தோர் என்று பாகுபாடு இல்லை. நமது உரிமைகளை பெறும் வரை, அந்த பெற்ற உரிமைகள் மூலம் நமது குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் வரை நாம் உறவுகளாக ஓர் அணியாகத்தான் திரண்டு போராட வேண்டும் என்று உங்களை சிறந்தாழ்த்தி கரம் கூப்பி வேண்டுகிறேன். இன்று உணர்வால் உந்தப்பட்டு இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் எனதருமை சொந்தங்களே, இந்த உறவுகளை இங்கே திரளச் செய்த 85 வயது இளைஞர் திரு வெள்ளியங்கிரி அவர்களே, திரு தேவராஜ் கவுண்டர் அவர்களே, திரு அசோக் அவர்களே, சிம்மக்குரல் சந்திரசேகரன் அவர்களே, கொங்கு செட்டியார் என தமிழ்செல்வன் அவர்களே, விவேகம் வீரம் இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் சாதனைகளை படைக்க முடியும் என்று சொன்ன அன்பு தலைவர் பொன் முத்துராமலிங்க தேவரின் வாரிசுகளே, இஸ்லாமிய படைகளை ஓடச் செய்து இந்திய சரித்திரத்தில் ஓர் இடம் பிடித்த தீரன் சின்னமலையின் வாரிசுகளே, சமுதாயத்தில் ஆயிரக்கணக்கில் நாங்கள் திரளுவோம் என்று சொல்லி உண்மையாகவே ஆயிரக்கணக்கில் வந்துள்ள எனதருமை கவட ஒக்கடிய சமுதாயத்தின் இளைஞர்களே, பெண்களே, தாய்க்குளமே, தேவாங்கரிடமே, யாதவ சமூகம், கடவுள் கிருஷ்ணுவின் வாரிசான யாதவ சமூகத்தினரே மற்றும் தேவாங்கர், செட்டியார், முத்தரையர் ஆகிய அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று. இன்று ஏன் நாம் அனைவரும் இந்த ரோட்டில் இந்த உண்ணாவிரதத்திற்காக இங்கு வந்திருக்க வேண்டும்? இங்கு வந்திருக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது என்றால், நாம் ஓட்டு வாங்க அல்ல, எம்எல்ஏ அல்ல, பல வெளிநாடுகளில் ஹோட்டல்கள் வாங்க அல்ல. நாம் வந்திருப்பது என் குழந்தைகள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் உடன்பிறப்பு சந்ததிகள், இவர்களின் வாழ்க்கையை அபகரித்துக் கொண்டீர்கள் அரசியல்வாதிகளே. இனத்தின் பெயரால், என் உறவின் பெயரால் நாம் அனைவரும் ஒன்று திரண்டால்தான் அரசியல் சாசனத்தை துச்சம் என மதித்து ஓட்டுக்கு வியாபாரம் செய்யும் இந்த அரசியல் பாடம் புகட்ட முடியும். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நீங்கள் நடந்திருந்தால் நாங்கள் இங்கு ரோட்டில் உட்கார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அரசியல் சாசனம் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளை அவர்கள் முன்னேற்றம் அடைய, மேல் படிப்பு படிக்க, அரசு பதவிகளில் அமைய உங்களுக்கு சலுகைகள் தர வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசன பிரிவு 15(4), 16(4), 340 ஆகிய பிரிவுகளின்படி அடுத்தடுத்து சொல்லியும் அவற்றை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் என்பதை கூட அறியாமல் உங்களை எவன் மிரட்டுகிறானோ, எவன் ட்ரெயினை கல்லில் அடிக்கிறானோ, எவன் எம்பியை கல்லில் அடிக்கிறானோ, எவன் இளைஞர்களின் வாழ்க்கையை பறிக்கிறானோ, ஓட்டுக்காக பேரம் பேசுகிறானோ, அவனிடம் மண்டியிட்டு சலாமிடித்துக் கொண்டிருக்கும் பாடம் புகட்ட வேண்டும். வாய்களிலே பேசுகிறீர்கள் சமூக நீதி, சமூக நீதி என்று. அரசியல் சாசனம் சொல்ல சமூக நீதி, நீங்கள் வாழ, உங்க பொண்டாட்டி வாழ, எங்க குழந்தைகளுக்கு, எங்க இளைஞர்களுக்கு, எங்க சகோதரிகளுக்கு துரோகம் செய்யவா உங்களுக்கு அரசியல் சாசன பிரிவில் அங்கீகாரம் தந்தார்கள்? ஆக இனி நாம் இப்படியே எம்பி பண்ணுவான், எம்எல்ஏ பண்ணுவான் போயிட்டே இருந்தா நம்ம குழந்தைகளும் நம்ம சமூகமும் நம்ம உற்றார் உறவினரும் நடுத்தரவில் நிற்க வேண்டியதுதான். ஒன்று மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே, கல்வி என்பது நிரந்தர செல்வம், அதை யாரும் பறிக்க முடியாது. அந்த கல்வியால் பெரும் அங்கீகாரம், அரசு பதவி என்பது 35 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. அந்த ஒரு அரசு பதவி பெற்றால் பல பேருக்கு, அவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும், அவனுக்கு கல்யாணம் நடக்கும், அவங்க குடும்பத்துக்கு அங்கீகாரம் நடக்கும், பல பேருக்கு
மனசாட்சியுள்ள நம் பிற்படுத்தப்பட்ட இனங்கள் போல் உள்ளவர்கள் வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் புரிவார்கள். இப்போ இருக்கிறவன் மாதிரி சம்பளம் வாங்குறது எதுக்குன்னா லஞ்சம் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு திரியிறான். இவனுக்கு தான் 60% கவர்மெண்ட் ஜாப் என்னை கொடுத்துருக்குறான். எவன் சம்பளத்தை வச்சு கொள்ளையடிக்கிறானோ, எவன் சம்பளத்தை வச்சு லஞ்சம் வாங்குறானோ, அவங்கள எவன் எம்எல்ஏவை வச்சு பணம் வாங்குறானோ, எவன் மந்திரியை வச்சு கொள்ளையடிக்கிறானோ, இவன் எல்லாம் கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு நம்மளை படாத பாடுபடுத்துகிறான். ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போனால் 10,000ங்கிறான். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க. எங்கள் பசங்களுக்கு கிடைக்க வேண்டிய 30,000 அரசு வேலைகளை சாப்பிட்டீங்க. எங்கள் பசங்கள் இன்றைக்கி ஒருத்தர் திண்டுக்கல்லிருந்து ஃபோன் பண்ணுறாரு, சார் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். எனக்கு நான் ஒக்கலிக கவுடர் சமூகத்தை சேர்ந்தவன். எனக்கு பின்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி பேசின எம்பிசி எனக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆகிட்டான். ஏன்னா அவன் எம்பிசி கோட்டாவில் ப்ரமோஷன் இருக்குது, பிசிக்கு ப்ரமோஷன் கிடையாது. அந்த பையன் பேச அழுகிறான், சார் எங்கிட்ட ஜூனியராக இருந்தவன் இப்படி ஆட்டணும். பொறுப்பா நம்ம இந்த எம்எல்ஏ எம்பின்னெல்லாம் தேர்ந்தெடுத்தோம்ல, அவன்லாம் அவனை மட்டும் பார்த்துக்கிட்டான். இப்போ நம்ம சமூகத்தை பார்க்குறக்கு நீ என் குடும்பம், நீ என்னுடைய சுற்றம், உங்களோட உரிமைகளை அடுத்த சில ஆண்டுகளில் நிச்சயம் பெற்றே தீருவேன். வாழ்வது நீங்களாக இருக்க வேண்டும், அதற்காக வீழத் தயார் என்று கூறியுள்ளோம். நண்பர்களே, பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் யார்? எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், பிற்படுத்தப்பட்டவனா நம்மெல்லாம் கொஞ்சம் கௌரவம் குறைவு அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அரசியல் சாசனம் 1950 சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன சொன்னான்னா, இந்த நாடு ஒருங்கிணைந்து முன்னேற வேண்டுமேயானால், இந்திய துணைக்கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை முன்னேற வேண்டுமானால், இந்த நாட்டில் இருக்கிற கல்வி, அரசு வேலை வாய்ப்பு, சமூக அந்தஸ்து, இதில் எல்லாம் பின்தங்கி உள்ளவர்கள் அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இட் இஸ் பவுண்ட் டு கிவ் ஆல் கன்செஷன்ஸ். It is bound to give all concessions by virtue of the Constitution of India. அதன்படி இவங்க நம்ம குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். நம்ம எல்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவன் யாருக்கு இன்னைக்கு இப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தொகுப்பில் ஜெயின்ஸ் 10 ஜெயின்ஸ் சேர்ந்தால் 19 கோயம்புத்தூர் வாங்குவான். அவனுக்கு ஸ்காலர்ஷிப், அவன் பேக்வேர்டுங்கிறான். பார்சிஸ் இன்னைக்கு சீரம் இன்ஸ்டியூட் உங்களுக்கெல்லாம் ஊசி போடுறானே, அந்த இன்ஸ்டியூட்னோட ஓனர் பார்சி, அவனுக்கு கன்செஷன். நான் காட்டில் தெரிகிறவனுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு, விவசாயிக்கு கன்செஷன் இல்லை. இப்படி 1926 சமூக நீதியை உலகெங்கும் பறைசாற்றிய ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று பேரறிஞர் அண்ணாவும் மற்றவர்களும் சேர்ந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் முன்னேற வேண்டும் என்று எந்த தமிழகத்தில் கொடி பிடித்தார்களோ அந்த தமிழகத்தில் இன்று ஒரு வன்முறையாளனுக்கு செங்கல்வராயன் ட்ரஸ்ட், ஆளவந்தார் ட்ரஸ்ட், காளப்பநாயக்கர் ட்ரஸ்ட் என்ற 3 ட்ரஸ்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கி அவங்கள படிக்க வச்சாங்க. 8 பேக்வேர்ட் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 பேக்வேர்ட் கமிஷனுக்கு வன்னியர் சமூகத்தினர் தான் தலைவராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ராம்தாஸ் நெஞ்சுங்கூட லஞ்சாமல் போய் புழுங்கிறாரு, எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு. நான் சொன்ன 3 ட்ரஸ்டினோட இன்றைய மதிப்பு 15,000 கோடி ரூபாய். 2019 உங்களுக்கெல்லாம் தெரியாமல் வன்னியர் நலவாரியம் அல்ல, அது வன்னிய சத்திரிய ட்ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் என்டோமெண்ட்ஸ் என்று இப்போ இருக்கும் சட்ட அமைச்சர் ஒரு என்டோமெண்ட்டை உருவாக்குனாங்க. அது யாருன்னா, வன்னியர்களுக்கு தேவையான ட்ரஸ்ட்டை அதை நிர்வகித்து அவங்களோட சமூகத்தை முன்னேறதை கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணுமா. அப்போது நம்மளாம் தெருவில் கிடக்கிற குழந்தைகளா? ஒரு அரசாங்கம் எப்படிங்க ஒரு தனி ஒரு வகுப்பினருக்கு நீ கஷ்டப்படுறவனாக இருந்தால் வாங்கிக்க வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஒரு அரசாங்கம் அரசியல் சட்டத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சலுகை வழங்குன்னா ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் ஒரு என்டோமெண்ட். அப்போ நம்மளாம் யார்? இதை உங்கள் எம்எல்ஏ தட்டி கேட்கல, உங்கள் அமைச்சர் தட்டி கேட்கல. தட்டி எங்கே பணம் கிடைக்கும், கோடியாக கொடுன்னு அதைத்தான் கேட்டானே ஒழிய நம்மளை யாரும் நினைக்கல. அம்பாசங்கர் கமிஷன் ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டு, அதன் பேரில் தான் எம்பிசின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தான்.
அந்த அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டில் 21 கமிட்டி மெம்பருங்க. அந்த 21 மெம்பரில் சேர்மன் தனி ரிப்போர்ட்டு, அந்த 20 மெம்பரும் தனி ரிப்போர்ட்டு. அந்த 20 மெம்பரும் 170 பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 67% ரிசர்வேஷன் கொடுன்னு கேட்டான். அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அம்பாசங்கர் சொன்ன வன்னியர்களுக்கு மட்டும் அந்த 20%, அவங்க கூட சொல்லஞ்சொல்லாது சில பேரே தெரியாத 1000 பேர் 300 பேர் இருக்கிற ஜாதியெல்லாம் சேர்த்து 20% கொடுத்தான். அதனோட விளைவு என்னவென்றால், இன்றைக்கு பட்டியலினத்தவரும் இந்த வன்னியர்களும் இவங்க மட்டும் அரசு வேலைகளில் 60% வந்து விட்டார்கள். செக்ரட்டேரியட்டில் இன்னும் 2% அதிகமாக 62லேருந்து 65%. நம்ம பசங்க போகிற ஒரு ஃபைல் இல்லை. பேக்வேர்ட் கிளாஸுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் எல்லாம் சாப்பிட்டான். நான் இருக்கும்போது நான் கூட ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி எந்த பையனும் ஸ்காலர்ஷிப் வாங்கிறதில்ல. மேனேஜ்மெண்ட்டில் அவங்கெல்லாம் பணம் கொடுத்து மந்திரிக்கு ஒவ்வொரு சீட்டுக்கு இவ்வளோன்னு கொடுக்கறதுனால அவன் ஸ்காலர்ஷிப்புங்கிறத நம்ம பசங்க கண்ணிலேயே காமிக்கிறதில்ல, கேட்குறக்கு நம்மளுக்கு நாதியும் இல்லை. கவர்மெண்ட் கோட்டாவில் என்ஜினியரிங் சீட்டோ மற்றதோ கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது முற்போக்குன்னு சொல்கிறான். கிடைச்சாலும் என்ன சொல்கிறான், உன்னோட ரெகுலர் ஜென்ரல் டேர்னில் வருதுன்னு சொல்கிறான். நான் சர்வீஸ் கமிஷன் மெம்பராக இருந்து நிர்வாகமும் பார்த்த கொடுமையை பார்த்தீங்கன்னா அநியாயத்தில் அநியாயமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு ஏசிடிஓ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஏசிடிஓ, குரூப் 2 போஸ்ட். இந்த குரூப் 2 போஸ்ட் செலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஓரல் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் 141 மார்க் ஓப்பன் கோட்டாவில் ஒருத்தன் வாங்கியிருந்தான்னா, அடுத்து பேக்வேர்டுக்கு பிசிக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு 10%ஆவது கன்செஷன் இருக்கும், 10 மார்க்காவது இருக்குன்னு பார்த்தா அதே 141 மார்க் தான். ஏன்னா நம்ம பசங்க மெரிட் கோட்டாவில் தான் இன்றைக்கி போட்டி போட்டுட்டு வாங்குறேனே தவிர, என்னைக்கு 20% நம்மகிட்ட எடுத்தானோ அன்னைக்கோட நம்மளுக்கு இருந்த கன்செஷன் போச்சு. ஏன் அப்படின்னா, பேக்வேர்டில் 137 ஜாதியும் 4 கோடி மக்களும் இருக்கிறோம். ஆனால் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா பேருக்கு மற்ற ஜாதி சேர்த்திருக்கிறோனாலேயே அதை முழுசாக 18% எடுத்துகிட்டு போகிறது 1 இயர். சரி, 141 பேக்வேர்டு, அது கீழே போகுது. அடுத்தது எம்பிசி பார்த்தீங்கன்னா 110க்கு வரும். எஸ்சி பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் 75 மார்க் வாங்கினா அவனுக்கு கிடைக்கும். ஸோ என்ன பேக்வேர்ட் கன்செஷன், அந்த பேக்வேர்ட் கன்செஷன் எல்லாம் போச்சு. அடுத்தது ப்ரமோஷன். நம்ம பசங்க போலீஸ்காரனா ஆர்ஐயா விஏஓவா இருந்தால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய கோட்டா பேசிஸில் எப்படி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் இருக்குதோ அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த சில வருடங்களில் ப்ரமோஷனுக்கு பிசிக்கெல்லாம் இனிமேல் ரொட்டேஷன் கிடையாதுன்ட்டான். அதான் நான் அப்படியே சொன்னது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 12 வருஷமாக இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் இல்லை, 2 வருஷமாக இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ ரெவென்யூ துறை அப்படின்னு இருக்குதுன்னா ஒவ்வொரு துறையிலும் இவ்வளவு பர்சன்ட்டு பிசி இவ்வளவு, எம்பிசி இவ்வளவு, எஸ்சி இவ்வளவு இருக்கணும், அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஆள் இல்லைன்னா அதை அப்படியே வச்சு அடுத்த வருஷம் கொடுக்கணுன்ட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணான், பேக்லாக் வேக்கன்சியில் எடுத்துட்டான். என்கிட்ட குறைஞ்சது ஒரு 50 வாத்தியார் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சார், டிஆர்பியில் போனால் 374 எம்பிசிக்கு எங்களுக்கு வெறும் 120 போஸ்ட்டு 130 போஸ்ட்டு கேட்டால் பேக்லாக் எல்லாம் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு இருக்கிற போஸ்ட்டு தான் அப்படிங்கிறாங்கன்னு. ஆக உங்களுக்கு தனி வாரியம், உங்களுக்கு தனியாக லட்டு மாதிரி ரிசர்வேஷன், மறுபடியும் ப்ரமோஷனில் ரிசர்வேஷன், இப்படி ஒவ்வொன்றிலையும் கொடுத்து நம்ம வயிற்றில் நிரந்தரமான அரசு பதவியில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கிடைக்கிற வாய்ப்பு, இத்தனையும் எடுத்துக்கொண்டுள்ளார்கள். ஆனால் 2500 ரூபா தான் நம்மளுக்கு இருக்குது. மக்களே, இது நம்மளோட எதிர்காலம். நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கும் கல்வி செல்வம், நிரந்தர செல்வம். அரசு பதவி என்பது அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது. அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்க அண்ணன் தம்பி, ஒரு தஹசில்தார் ஃபோன் பண்ணான்னா ஒரு அட்மிஷன் கிடைக்கும், ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணான்னா ஒரு ஸ்கூலில் இடம் கிடைக்கும். ஆனால் ஒரு ஐடிக்காரன் ஃபோன் பண்ணால் யார் கேட்பா? யாரும் கேட்க மாட்டோம். ஸோ அரசு பதவிகளை நாம் பெற வேண்டியது அவசியம். நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை ஏறத்தாழ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டும் 1 லட்சம் பதவியை நம்ம ஏமாற்றிருக்காங்க. இந்த 1 லட்சம் பதவியை நாம் பெற்றாக வேண்டும். 1 லட்சம் பதவியும் நாம் பெற்றால் அதன் மூலம் பலனடையக்கூடியவர்கள்
10 லட்சம் பேர், குறைஞ்சது 10 லட்சம் பேர். ஏன்னா ஒருத்தன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தான்னா அவன் அண்ணன் அக்கா. நான் அடிக்கொருக்கா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கும்போது சொல்லுவேன், அந்த மேனேஜர் செக்ரட்டரி கூப்பிட்டு, அப்பா ரிசர்வ் லிஸ்ட்டு, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறவனா உடனே போடுறக்கு என்ன 6 மாதம் வச்சுக்குவான், 1 வருஷம் வச்சுக்குவான். ஒரு சாக கிடக்கும் தகப்பன் தன் பையனுக்கு அரசு வேலை கிடைத்தது என்றால் நிம்மதியாக சாவான். ஏன்னா அவன் தம்பி அவன் குடும்பத்தை பார்த்துக்குவான்னு. யார் வீட்டு அப்பன் சொது, அதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவோ. நாங்கள் வந்து தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நீங்கள் எல்லாரும் ஆன்சரை 48 மணி நேரத்தில் நெட்டில் போடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கு என்ன மார்க் கிடைக்குதுன்னு அந்த பசங்களுக்கு தெரியணும். டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் அந்த எக்ஸாம் பேப்பர் குரூப் பண்ணதை ரிசல்ட் வந்தோடனே காப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நேர்முக தேர்வை வீடியோகிராஃப் பண்ணணும்னு சொன்னோம். பணத்தை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு மார்க் போடக்கூடாதுன்ட்டு. அதனோட விளைவு நான் சர்வீஸ் கமிஷன்லேருந்து 2017 வெளியே வந்திருக்குன்னு 2016 வெளியே வர வேண்டியிருந்தது. ஏன்னா அவ்வளவு ஒரு வெறுப்பு, அவ்வளவு ஹேரஸ்மெண்ட்டு, அரசியல்வாதிகளின் தேவையில்லாத ஹேரஸ்மெண்ட்டு. போதுண்டா சாமி உங்கள் போயிடுன்ட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நாங்களாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். இப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய எதிர்காலத்தை, நம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய எதிர்காலத்தை, கல்வி, அரசு பதவி ஆகியவற்றை நம்மிடந்து பறித்தார்கள். இதில் மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுமைங்க. 1992 வரைக்கும் ரிசர்வேஷன் இருந்தது பேருக்கு, ஆனால் அதை அமல்படுத்தலை. 1992 விஸ்வநாத் பிரதாப் சிங் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தான். ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்த கணக்கின்படியும் பல்வேறு கணக்கின்படியும் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மத்திய அரசில் 12% பிசிக்கு உண்டான ஓபிசிக்கு உண்டான ரிசர்வேஷன் நிரப்பவே இல்லை. அப்படி பார்த்தா ஏறத்தாழ 10 லட்சம் போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் நிரப்பலைங்க. நல்லா நினச்சிக்கோங்க, இவன் கோட்டான்னு கொடுத்து சர்க்கரைன்னு எழுதி கொடுன்னா அவன் கொடுத்ததை கொடுக்கவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா 2 மாதிரி கத்திரிக்காய் மாதிரி, ஒரு பக்கம் ஐயருக, இன்னொரு பக்கம் அடுத்த இனத்தவங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சலுகையும் அனுபவிக்க விடலை. இன்றைக்கும் ஓபிசின்னா ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் 2 இளைஞர்கள் ஐஏஎஸ் வாங்கின பசங்க என்னை வந்து பார்த்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சார் நீங்கள்லாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்தீங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லா எல்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன அநியாயம் பாருங்கன்னு. என்னென்னா இவங்க வாங்கினது ஓப்பன் கோட்டாவில் மெரிட்டில் மார்க் வாங்கி ஐஏஎஸ் வாங்கியிருக்கான். அவனை என்ன பண்ணால் பிசி கோட்டாவுக்கு தள்ளி விட்டுட்டு இவன் பிசி ரெக்ரூட்மெண்ட் சொல்லிவிட்டு ஓப்பன் கோட்டாவுக்கு 2 ஐயர் எடுத்து போட்டான். இது உண்மை. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா க்ரீமி லேயர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த க்ரீமி லேயரில் என்னென்னா 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ளவன் தான் பிசியில், வருமானத்தில் அவன் உள்ளவன் தான் ஓபிசி. இல்லைன்னா என் ஓபிசி கிடையாது, அவனுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அதில் 2 பிரச்சனை என்னென்னா, தாசில்தார்கிட்ட போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். பாருங்கள் நம்ம பொழப்பு. நம்ம ஒரு சலுகையை அனுபவிக்கிறதுனா இவன் பேருக்கு தான் கொடுத்து நம்மளை ஏமாத்துறான். அவன் என்னென்னா தாசில்தார் தான் நம்ம ஓபிசியா பிசிஆர் நிர்ணயிக்க பண்ணுறவர். அவங்ககிட்ட ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கினா தான் நம்ம அந்த சலுகை அனுபவிக்க முடியும். ஆனால் அது எஸ்சி கிடையாது. மைனாரிட்டின்னு நான் சொன்னனே, பார்சி, ஜெயின், உலகத்திலே பெரும் பணக்காரன் இருக்கிற அவனுக்கு வருமான உச்சவரம்பு கிடையாது. பாவப்பட்ட ஜென்மம் இந்த பிசி தான். மாநில அரசில் சலுகையே இல்லாமல் நம்ம மெரிட் கோட்டாவில் போட்டி போடுறோம். மத்திய அரசில் பேருக்கு கொடுத்துட்டு அதில் வருமான உச்சவரம்பு க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். அடுத்தது இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த க்ரீமி லேயரை வச்சு செலக்ட் பண்ண பசங்க போன வருஷம் மட்டும் 6 பேர் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் கொடுத்தவனை இல்லை உனக்கு 8 லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது அப்படின்னு கொடுத்த செலெக்ஷனை கேன்சல் பண்ணான். இது எல்லாம் திருப்பி யாருக்கு நடக்குதுங்க? பிற்படுத்தப்பட்டவனுக்கு தான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதிர்ந்துருவீங்க.
மத்திய பல்கலைக்கழகங்களில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் 3000 பேர் இருக்கிறான். 3000 பேர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ். இதில் ஓபிசிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா? ஆமாம் சொல்லுங்கள், சுமார் எத்தனை பேர் இருப்பாங்க? சுமார் அதிகப்படியா? ஆமாம், இப்போ இவங்க நம்ம சகோதரிகளாக சொல்கிறாங்க 10 பேர் இருக்காங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், எத்தனை பேர் இருப்பாங்க? சுமாராக சொல்லுங்கள். 25 பேர். நம்மளுக்கு ரொம்ப பேராசை. 3000 பேருக்கு நீங்கள் எங்கே வேணாலும் டேட்டா கேளுங்க. 71 டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி வச்சுருக்கான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்காரன். 6 பேர். 3000 பேருக்கு 6 பேர். சர்க்குலர் போட்டிருக்கான், ஓபிசிஸ் டு நாட் ஹாவ் ரிசர்வேஷன் அப்படின்னு. ஆக உங்களை எல்லாம் என்னதான் நினச்சிட்டு இருக்கான்? 4 கோடி பேர் இருக்கிறீங்க, அவன் அங்கே அப்படி உதைக்கிறான், இவன் இங்கே இப்படி உதைக்கிறான். ஆனால் நம்ம எல்லாம் வந்து ஓட்டு சீட்டு வந்தோன்னே அதில் எதில் 4 தடவை கூத்தலாம் 2000 ரூபா கொடுத்துட்டான்னு நினைக்கிறீங்க. இனிமேலாவது தயவு செய்து என் குழந்தைகள் வாழ வேண்டும், என் தம்பி தங்கை மாமன் மச்சினன் இவர்கள் வாழ வேண்டும், வாழ்வாங்கு தலைமுறையாக வாழ வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கெல்லாம் எந்த அரசியலுக்கும் எம்பி எம்எல்ஏக்கும் யார் இந்த மேடையில் கூட சில கட்சிக்காரர்கள் வந்திருந்தால் கூட உங்களுக்கு சமுதாயம் முக்கியமா கட்சி முக்கியமா? சமுதாயம் முக்கியங்கிறவங்கள மட்டும்தான் இங்கே ஏறி இருக்கும். நாங்கள் வந்து கட்சின்னு வந்தாலே நம்ம பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு பிச்சைக்காரர்கள் போல் வீணர்களாகி விடுவோம் என்று நமக்கு கட்சியும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், பணம் வேண்டாம். எனக்கு என் சமுதாயம் வேண்டும். என் சமர்ப்பணம் என் சமுதாயத்திற்கு பிற்படுத்தப்பட்ட இந்த 137 சமுதாயங்களுக்கு மட்டுமே. அவர்கள் வாழ நான் இறக்கவும் போராடவும் இந்த மண்ணோடு மண்ணாக போகவும் தயார் என்று கோயிலில் சத்தியம் வைத்து, விளக்கில் சத்தியம் வைத்து, சூரா கல்யாண மண்டபத்தில் சத்தியம் வைத்துத்தான் இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே உங்களை நாங்கள் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் நம் குடும்பம் வாழ வேண்டும், நம் உறவுகள் வாழ வேண்டும், நாம் ஒன்றுபடுவோம், நாம் நம் இளைஞர்களுக்கு 10 லட்சம் குடும்பங்களை காப்பாற்றிய தீர்வோம் என்று உறுதியெடுத்து, இந்த உறுதியை, இதன் சூட்சமத்தை, இந்த அறிவை அனைவருக்கும் தெரியப்படுத்தி வரும் காலங்களில் தமிழகமும் இந்திய துணைக்கண்டமும் கோவை மாவட்டம் கொங்கு மண்டலத்தை திரும்பி பார்த்து பற்றிய பொறி இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கும் அத்தனை அநீதிகளையும் அளிக்கும் என்று உறுதியேற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் பேசிய பேச்சுக்கள் நம் உணர்வுகளை மிகவும் தட்டி பார்த்து விட்டது.